பரிச்சயா லெசன் 4 பார்ட் 4 பாடம் 4 வாக்கிய சென்டென்ஸ் மை ஹூம் மை நான் ஹூங் இருக்கிறேன் ஐ ஆம் மைனா ஐ ஹூங்னா ஆம் மை ஹூம் ஐ ஆம் தும் யூ ஹோ ஆர் தும் ஹோ யூ ஆர். அப்போது மை வந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹூங்கு தான் முடிக்கணும். அதுமாதிரி தும்மு ஸ்டார்ட் பண்ணால் ஹோ தான் முடிக்கணும். இது ரூல், இது மாற்றம் கிடையாது. தும் கவுன் ஹோ மை கோபால் ஹூம் மை ஏக் லடுக்கா ஹூம் மை ஏக் சாத்திர ஹூம். நீ யார்? நான் கோபால், நான் ஒரு பையன், நான் ஒரு மாணவன். Who are you? I am Gopal. I am a boy. I am a student. இது பையனை பார்த்து சொன்னது. இப்போ பாப்பாவுக்கு எப்படி சொல்கிறாங்க? தும் கவுன் ஹோ நீ யார்? மை சீதா ஹூம் நான் சீதா. மை லடுக்கி ஹூம் मैं लड़की हूँ. मैं एक छात्रा हूँ. நீ யார்? நான் சீதா, நான் பொண்ணு. இந்த இடத்துல நான் ஒரு கொடுக்கல, ஏக்கு கொடுக்கல. பையனுக்கு ஏக்கு கொடுத்துருந்தாங்க. நான் பொண்ணு. நான் ஒரு மாணவி, இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க, ஏக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு மாணவி. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தா ஹூ ஆர் யூ? ஐ ஆம் சீதா, ஐ ஆம் எ கேர்ள், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் வரும். ஆனால் ஹிந்தியில் சாத்ரான்னு கொடுத்துருக்காங்க. பையனுக்கு சாத்ரா கொடுத்துருக்காங்க. சாத்ரானா மாணவன் தமிழில். சாத்ரா அப்படின்னா மாணவி. ஹிந்திலையும் மாணவன் மாணவி இருக்குது. சாத்திர சாத்ரான்னு சொல்லி தமிழில் மாணவன் மாணவி இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தா ரெண்டு பேருக்குமே ஸ்டூடெண்ட்டு தான். அப்போ அது பாய் ஸ்டூடெண்ட், இது கேர்ள் ஸ்டூடெண்ட். ஹம் ஆப். ஹம்னா நாம் நாங்கள், ஆப்புனா தாங்கள் நீங்கள். இப்போ ஹம்னா வி, ஆப்புனா யூ. இவங்க பெரியவங்களாக இருக்கிறதுனால மரியாதைக்காக ஹைங்கு கொடுக்கணும். மேலே நம்ம மற்றதுக்கு யஹு வகு வரும்போது ஹை கொடுக்குறோம், இதுக்கு ஹைங்கு கொடுக்கணும். ஆனால் இதுக்கு இங்கிலீஷில் ஆர் தான். வி ஆர், யூ ஆர். இந்த யூ இங்கேயும் யூ வந்திருக்கு சொல்லுவீங்க. இது நீன்னு சொல்லி ஒரு மேலே வரும்போது சிங்குலராக வரும்போது சொல்லுவோம். இது பெரியவங்களையோ இல்லை ப்ளூரலில் இருக்கும்போது யூன்றது ஆப்புன்னு சொல்லி வரும். இப்போ ஹம் போட்டால் ஹைங்கு தான் போடணும், ஆப்பு போட்டால் ஹைங்கு போடணும். ஆப்பு கவுன் ஹைங் மை ரவி ஹூம் மே அத்தியாபக் ஹூம். நீங்கள் யார்? நான் ரவி, நான் ஆசிரியர். ஹூ ஆர் யூ? ஐ ஆம் ரவி, I am a teacher. तुम दोनों कौन हो? நீங்கள் ரெண்டு பேரும் யார்? ஹம் தோனோ சாத்ர ஹை நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸு. ஹம் ரவி அவுர் ராஜு ஹை நாங்கள் ரவி மற்றும் ராஜு. இந்த இடத்துல தும்முன்னு கொடுத்து நீன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தோனோ அப்படின்னா போத்து, இருவரும். அப்போ நம்மளாம் நீங்கள் இருவரும், நீ இருவரும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் யார்? தும் கொடுத்தனால ஹோ வந்திருக்கு. ஹம் தோனோ நாங்கள் இருவரும். இந்த இடத்துல சாத்திரா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் சாத்திரா தான், ஸ்டூடெண்ட்ஸு ப்ளூரலுக்கும் சாத்திரா தான். இப்போ நாங்கள் இருவரும் மாணவர்கள். நாங்கள் ரவி மற்றும் ராஜு. ஆப் கவுன் ஹைங் மே கமலா ஹூம் மே அத்தியாபிகா ஹூம். நீங்கள் யார்? நான் கமலா, நான் ஆசிரியை. Who are you? I am Kamala, I am a teacher. இந்த இடத்துல அத்தியாபக் வருது. அத்தியாபக்னா ஆசிரியர், அத்தியாபிகானா ஆசிரியை. அப்போ சாரு மேம், ரெண்டு பாப்பா இருக்காங்க. தும் தோனோ கவுன் ஹோ? ஹம் தோனோ சாத்ரா ஏங் ஹைங் ஹம் கமலா அவுர் விமலா ஹைங். நீங்கள் ரெண்டு பேரும் யார்? நாங்கள் ரெண்டு பேரும் மாணவிகள், நாங்கள் கமலா மற்றும் விமலா. Who are you both? We are students. We are Kamala and Vimala.
வஹ் வஹ்னு சொன்னால் அவன் அவள் அது சொல்லலாம். ஹீ சி இட் மூணுக்குமே வஹ் வரும். யஹ் இவன் இவள் இது. ஹீ சி இட். இப்போ இவன் இருக்கிறான் அப்படின்னா வகுகை. அவன் யகுகை அவன் இருக்கிறான்னா வகுகை. அதே மாதிரி ஏ வே ஏ ஏனா இவர், வேனா அவர். வே அவர் அவர்கள் அவைகள். அப்போ தே சொல்கிறாங்க. தே தே ஆறு தான். ஏ அதுவும் தே ஆறு தான். ஏனா இவர், வேனா அவர். ஏ இவர் இவர்கள் இவைகள். வே அவர் அவர்கள் அவைகள். அப்போ இவர் இருக்கிறார், இவர்கள் இருக்கிறார்கள், இவைகள் இருக்கின்றன. அவர் இருக்கிறார், அவர்கள் இருக்கிறார்கள், அவைகள் இருக்கின்றன. கவுன் கவுன்னா யார்? ஹூ. கவுன் ஹை அவன் யார்? யார் அவன்? கவுன் ஹைங்கு அவர்கள் யார்? ஹைங் வந்தால் ப்ளூரல். ஓகே. டாக் டாகை காட்டுறாங்க. एक क्या है? एक कुत्ता है. कुत्ता एक पालतू जानवर है. இது என்ன? இது நாய். நாய் ஒரு பால்து ஜான்வர்னா வீட்டு விலங்கு. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் எ டாக். டாக் இஸ் டொமஸ்டிக் அனிமல். டாக் இஸ் எ டொமஸ்டிக் அனிமல். பூனை கேட் காட்டுறாங்க. वह क्या है? वह बिल्ली है. बिल्ली भी पालतू जानवर है. அது என்ன? அது பூனை. பூனையும் ஒரு வீட்டு விலங்கு. வாட் இஸ் that? That is a cat. Cat is also be a domestic animal. வே கவுன் ஹைங் இங்கே 2 பேர் இருக்காங்க, அதனால் அவர்கள் சொல்கிறாங்க ப்ளூரலில். ஹூ ஆர் தேர்? वे लड़के हैं. देर आर बॉयज़. वे लड़के राम और रहीम हैं. அந்த பசங்க ராம் மற்றும் ரஹீம். தே பாய்ஸ் ஆர் ராம் அண்டு ரஹீம். அவர்கள் யார்? அவர்கள் சிறுவர்கள். அந்த சிறுவர்கள் ராம் மற்றும் ரஹீம். இந்த இடத்துல வே வந்து அந்த அப்படின்னு மாறுது. அவர்கள் யார்? அவர்கள் சிறுவர்கள். அந்த சிறுவர்கள் அப்படி சொல்கிறாங்க. ये कौन हैं? ये लड़कियां हैं. ये लड़कियां மாலா மற்றும் லைலா हैं. இவர்கள் யார்? இவர்கள் சிறுமிகள். இந்த சிறுமிகள் மாலா மற்றும் லைலா. Who are they? They are girls. The girls are Mala and Laila. अभ्यास. तमिल या अंग्रेजी में अर्थ लिखो. पालतू जानवर डोमेस्टिक एनिमल. छात्र स्टूडेंट. छात्रा गर्ल स्टूडेंट. ஸ்டூடெண்ட் போட்டால் தெரியாது, அதனால் கேர்ள் ஸ்டூடெண்ட். இது பாய் ஸ்டூடெண்ட் கேர்ள் ஸ்டூடெண்ட். இங்கிலீஷில் பாய் ஸ்டூடெண்ட் கேர்ள் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மாணவன் மாணவி. பில்லி கேட். தோனோ போத் பால்து ஜான்வர்னா வீட்டு விலங்கு வளர்ப்பு பிராணி. மாணவன் மாணவி பூனை இருவரும். சஹி சப்து சுன்கர் வாக்கிய பூரா கரோ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து வாக்கியத்தை நிரப்பு. வே லடுக்கே அவர்கள் சிறுவர்கள், அதனால் ஹைங்கு கொடுக்கணும் ப்ளூரல். வே லடுக்கே ஹைங். ஏ கவுன் ஹைங் இவர்கள் யார்? கவுன் கொடுக்கணும். கவுன் தான் ஆன்சர். யார்? இவர்கள் யார்? மே அத்தியாபக் மை வந்துச்சுன்னா ஹூங்கு தான் கொடுக்கணும். மை அத்தியாபக் ஹூங்கு. தும் கவுன் ஹோ நீ யார்? பில்லி பால்து ஜான்வர் ஹை தான் போடணும். பில்லி பூனை வளர்ப்பு பிராணி. பூரா கரோ பூர்த்தி செய். घर कौन कुत्ता जानवर बिल्ली. ओके, धन्यवाद.